சொன்னீங்களா அது வந்து எதனால வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். ஐ மீன் ப்ராடரா ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா சப்ஜெக்ட். இப்போ நம்ம தியரி நீங்க எக்ஸாம்பிளா சொன்னது வந்து தியரிலேயே கூட இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ லேட்டஸ்டா இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே தியரிஸ 2-3 தியரியை வந்து இன்டகிரேட் பண்றாங்க. ஏன்னா இன்டகிரேட் பண்றதுனால மட்டும்தான் இப்போ வந்து இப்போ இருக்கிற கிரைம் சுச்சுவேஷனையோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாமே இப்போ வந்து சைபர் ஆனதுனால இப்போ நம்ம இன்னும் இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் லைக் தியரிஸ் லைக் கிளாசிக்கல் ஸ்கூலோ இல்லை பாசிட்டிவ் ஸ்கூலோ வச்சு இப்போ இருக்கிற கான்டெம்பரரி கிரைம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, ஜஸ்டிஃபை பண்ணவும் முடியாது, அதுக்கான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாதுன்றதுனால 2-3 சப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸையே வந்து நம்ம கிரிமினாலஜில வந்து இன்டகிரேட் பண்றாங்க. கம்ப்யூட்டர் ஐ மீன் சைபர் எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் இல்லாம இப்போ நம்மளால எந்த கிரைமையும் நம்மளால சால்வ் பண்ணவும் முடியாது, அதை ப்ரிவென்ட் பண்ணவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோவிட் எடுத்துட்டோம்னா முதல்ல ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து நம்மளுக்கு என்ன பிசிக்கலா தெரியும், ஒரு மனுஷனை கடத்தி பண்றது. ஸோ கோவிட் டைம்ல வந்து எல்லாமே உலகமே லாக்டவுன் ஆனதுனால சைபர் செக்ஸ் டிராஃபிக்கிங் அதிகமாயிடுச்சு. அதாவது மனுஷங்களை பிசிக்கலா கடத்தாம அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த போனோகிராஃபி வீடியோ மாதிரி லைவ் இந்த வீடியோல வந்துட்டு பண்றது. அதை எப்படி அவங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும்? ஏன்னா இது வந்து இப்போ டிரான்ஸ்நேஷனல் கிரைம், ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில போய் ஈஸியா இன்வெஸ்டிகேட்டும் பண்ண முடியாது, அரெஸ்டும் பண்ண முடியாது, இதை ப்ரிவென்ட்டும் பண்ண முடியாது, யாருன்னே நம்மளுக்கு தெரியாதுன்றப்போ ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இன்டகிரேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. நீங்க சொல்ற மாதிரி எக்ஸாம்பிள் இந்த தியரி சொல்லணும்னா அதே மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம்